ஸோ நீங்களும் இந்த மாதிரி 2 ஃபிங்கர் புஷ்அப் எடுக்கணுமா? அதுக்கு முதல்ல உங்களுக்கு நார்மல் புஷ்அப் எடுக்க தெரியணும். ஸோ நார்மல் புஷ்அப் உங்களுக்கு ஈஸினா அதுக்கப்புறம் ஃபிங்கர் புஷ்அப் எடுக்கணும். ஃபிங்கர் புஷ்அப் எடுக்கும்போது கையை அப்படி ஒட்டி வைக்காமல் அப்படி அகலமாக வைங்க. இந்த ஃபிங்கர் புஷ்அப் உங்களுக்கு ஈஸியானதுக்கப்புறம் அப்புறம் 4 ஃபிங்கர் புஷ்அப், அப்புறம் 3 ஃபிங்கர் புஷ்அப்ஸ், அப்புறம் 2 ஃபிங்கர் புஷ்அப்ஸ். ஸோ இந்த மாதிரி புஷ்அப் போட்டு உங்கள் விரல்களை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக 2 ஃபிங்கர் புஷ்அப் தரையில் எடுக்காமல் செவுத்துல சப்போர்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு எடுங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியான தரையில் வச்சு அந்த புஷ்அப் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 1 ஹேண்டில் 1 ஃபிங்கர் வச்சுட்டு மற்ற ஹேண்டில் நார்மல் புஷ்அப் போடுங்க. இதே மாதிரி புஷ்அப் போட்டு 2 கையில மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கடைசியாக உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு புஷ்அப் போடுங்க. 2 ஃபிங்கரில் புஷ்அப் போடும்போது கையை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. கையை நீட்டினீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அவ்வளோக்கு இருக்காது. ஸோ நான் 1 ஃபிங்கர் புஷ்அப் ட்ரை பண்ணி பார்த்தேன். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க. ஸோ கை ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக அடிபட்டுச்சு. ஸோ மூவ்மெண்ட் தச்சாச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்போது சேஃப்டியாக பண்ணுங்கள். இதெல்லாம் ஈஸி தான் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.